வெளிவேடக்காரரே, இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வெளிவேடக்காரரே, இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? உங்களுடைய வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய வழக்கு என்ன? நம்முடைய பஞ்சாயத்து என்ன? குடும்பத்தில் தான் நிறைய பஞ்சாயத்து, சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள். இதுதான் நம்முடைய பஞ்சாயத்தாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையே சண்டை, அண்ணன் தம்பிங்களுக்கு இடையே சண்டை, அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையே சண்டை, பக்கத்து வீடு அக்கத்து வீடு. இதுதான் நம்முடைய உலகம். இந்த உலகத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பவுலடிகளார் சொல்றார் பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். கெஞ்சி கேட்கிறேன் என்கிறார். கெஞ்சி கேட்பது என்பது மிகுந்த தாழ்மையோடு கேட்பது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். பெற்றுக்கொண்ட அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு? முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியானவருடைய ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். எவ்வளவு செய்திகளை இந்த ஒரு வாக்கியத்தில் கொண்டு வருகிறார் பாருங்க. முழுமன தாழ்மையோடு. ஒரு மனிதனுக்கு தாழ்ச்சி என்பது மிக மிக அவசியம். தாழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில தாழ்ச்சி அவசியம். கனிவு, ஒருவர் மற்றவருக்கு கனிவு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். பொறுமை, எல்லாவற்றிலும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படுவதனால பல ஆபத்துகள், தீங்குகள் நமக்கு நேரிடும். எனவே பொறுமை காக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை அன்புடன் தாங்கி. எதை நாம் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டுமா? அன்பை அடிப்படையாக கொண்டு, அன்பினை கொண்டு தாங்கி வாழணும். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியானவருடைய ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். வழக்கமாகவே சொல்லுவாங்க இல்லையா, 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. இதனால தான் பல பிரச்சனைகள் குடும்பத்தில். அண்ணன் தம்பிக்கிடையே, அக்கா தங்கைகளுக்கிடையே, காதல் திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கிடையே, பெற்றோருக்கிடையே ஒரு பெரிய விரிசல்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இறுதியில் நாம் எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்றால் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இறைவார்த்தை சொல்லுகிறது, உடல் ஒன்றே, தூய ஆவி ஒன்றே, ஆண்டவர் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாம் ஒன்றே என்று சொல்லுகிற போது அந்த ஒரே கடவுளை விசுவசிக்கிற நாமும் அந்த ஒருமைப்பாட்டில் இணைந்திருக்க வேண்டும். அந்த ஒருமைப்பாட்டில் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற பிளவுகளை தீர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கின்ற பிணக்குகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் களைந்து விடுகிற போதுதான் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும். அன்பிற்குரியவர்கள், அண்ணன் தம்பி சந்தோஷமா வாழறாங்க. பிறந்த நாள் முதல் அவர்கள் மகிழ்ச்சியோடு, நல்ல உறவோடு, அன்போடு வாழ்கிறார்கள். திருமணம் ஆகிறது. திருமணமான பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுது. ஒரே குடும்பத்தில் அன்போடு வாழ்ந்தவர்கள் குடும்பம் 2ஆக மாறிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே அண்ணன் தனியாக வீடு, தம்பி தனியாக வீடு. ஒரே வீட்டை 2ஆக பிரிச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல. அண்ணனை தம்பி பார்க்கக்கூடாது, தம்பியை அண்ணன் பார்க்கக்கூடாது. பெரிய மதில் சுவராக எழுப்பிவிட்டு, இடையில சுவராக எழுப்பிவிட்டு, இவன் அவனை பார்க்கக்கூடாது, அவன் இவனை பார்க்கக்கூடாது. அவ்வளவு காலம் பிறந்த நாள் முதல் ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒற்றுமையில் இருந்தவர்கள், அன்பில் இருந்தவர்கள், சகோதரத்துவத்தோடு இருந்தவர்கள், திருமணமான பிறகு இந்த சொத்துக்காக, இந்த பணத்துக்காக, செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் தாழ்வாக பேசி, ஒருவர் மற்றவரை இழிவாக பேசி, பகைமை உணர்வோடு பக்கத்திலேயே இருந்து கொண்டு கூட அண்ணன் தம்பி இடத்திலோ, தம்பி அண்ணனிடத்திலோ பேச முடியாத ஒரு சூழ்நிலை. பகைமை உணர்வு. இந்த பகைமை உணர்வினால்
நாம் ஒவ்வொருவரும் நிம்மதியாக வாழ முடியாத அன்பிற்குரியவர்களே. உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பகைமையை நாம் மாற்ற வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த காயங்களை நாம் போக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற அந்த தேவையில்லாத எண்ணங்களை சேர்த்து வைத்து நாம் மனம் நொந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசலை அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்பா அம்மா பிள்ளைங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க, அண்ணன் தம்பி பிள்ளைங்களோட பேச மாட்டேங்கிறீங்க, ஒருவர் மற்றவரோடு நல்ல உறவில் இல்லை, நிம்மதியாக இருக்க முடியுமா நம்மளால? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. அது நம்முடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த சஞ்சலத்தை, அந்த கலக்கத்தை, பகைமை உணர்வை, மனக்காயங்களை போக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், நல் உறவுடன் வாழுங்கள், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுங்கள், உங்களுக்குள் அமைதி உண்டாகட்டும் என்கிறார் இறைவன். அந்த அமைதி உணர்வை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். அமைதியின் ஊற்றாகி இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.